ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேனியில் இருக்க கும்பக்கரை ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். ஆமாங்க, அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது தண்ணி இருக்குமா அப்படின்னு பார்த்து ஓடின இடம் தான் இந்த இடம். நம்ம கும்பக்கரை அருவிக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு, எவ்வளோ பேர் வந்தாங்க, தண்ணி வந்துச்சா இல்லையான்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அடர்ந்த காற்றுக்குள்ள தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். இவர் தான் எங்கள் மாமனார். பதம் குளிச்சுட்டு சாப்பிடலாங்க. இருக்க இல்லைங்க. மீன் குழம்பு, சாப்பாடு, மீன், ஜூஸ், மீன் பொரிக்கிறாங்க. இந்த குரங்கு மனிதன் வந்து இந்த காட்டுக்குள்ள கிடைச்சு எங்க இருந்தாலும் நம்ம பக்கத்துல மாட்டோம். இங்க பாருங்க, இப்படி எடுங்க. அடர்ந்த காடு. இங்க பேய் இருக்குன்றானுங்க, பிசாசு இருக்குன்றானுங்க, அது இல்லாம சிங்கம் புலி இருக்குதாம்மா. என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். சொல்ல மறந்துட்டேன், இது வந்து கும்பக்கரை அருவி, கும்பக்கரை ஃபால்ஸ். தேனியில் எப்போவுமே தண்ணி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. கீழே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணிவிட்டு, பெரியவங்களுக்கு எவ்வளோ சொன்னாங்க, பெரியவங்களுக்கு 30 ரூபா, சின்னவங்களுக்கு எவ்வளோ சொன்னாங்க, பே பண்ணிட்டு தான் மேலே போகணும். அது இல்லாமல் வண்டிக்கு தனியாக காசு. மேலே போயிட்டு பார்க்கலாம் தண்ணி எவ்வளோ வருதுன்னு. நிறைய வருதா கொஞ்சமாக வருதான்னு பார்க்கலாம். ஒரு மலையை சுற்றி வந்து ரோடு போட்ட மாதிரி வச்சுருக்காங்க, ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அந்த வழி தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். மணி என்னாச்சு, மணி வந்து 12:30. மொட்டை வெயிலில் நம்ம வந்து காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுறோம். எதற்காக? அருவியில் நீராடுவதற்காக. எவ்வளோ பேர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா. மேலே போயிட்டு பார்க்கலாம். தண்ணி அதிகமாக வந்தால் இதெல்லாம் தண்ணி ஓடு மாட்டிருக்கு. போகிற வழியில் ஃபுல்லாக வெயிலாம் இல்லை. நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் நிழல், மரத்தோட நிழல், அதுக்கப்புறமா வெயில். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, மரத்தை வளங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம இருக்க மரத்தெல்லாம் கொன்னுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ மரங்க இருக்கு பாருங்க காட்டுக்குள்ளே. இதே மாதிரி நம்ம ஊருக்குள்ளே இருந்துச்சுன்னா இவ்வளோ வெயில் அடிக்கவே அடிக்காது. இங்கேயும் வெயில் அடிக்குது, பட் நம்ம ஊர்லலாம் அடிக்கிற மாதிரி இல்லை. இது வந்து மூலிகை வனமாமா. இதுக்குள்ளே சில மூலிகைகள்லாம் இருக்குமாட்டிருக்கு. மூலிகை வனம். பேம்பூ செட் ஒர்க்குங்கிற நம்பர் கொடுத்துருங்க. இதில் போய் நம்ம உட்காந்துக்கலாம்.
அடடடடடா, வேற லெவல். சும்மா குள்ளு குள்ளு குள்ளுன்னு இருக்கு. ஏதோ சவுண்டு கேட்குது, கீ கீன்னு. என்ன பூச்சி பொண்ணு இது கட்டி அருவியில் குளிக்கிற சவுண்டு இங்கே எக்கோ ஆகுது. என்னங்க கொலை மாதிரி இருக்கு அருவிக்கானா? அதான் எனக்கும் தெரியல. இதுக்கா அந்த இவ்வளோ தூரம்? ஓ கடவுளே, கம்மான கீழே இருந்துக்கலாமோ? கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் என்னன்னு. நானே இதான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஊரில் இருந்து. அடுத்து வைடம் போடணும். வைடாமா? வைடாமா தண்ணிக்குள்ளே போயிட்டு அவ என்ன பண்ணாங்க? அவ பை பார்க்கறக்கு அவங்க தானே உட்காரணும். வண்டியில் இருப்பாங்க. இங்கே இருக்காங்க, வந்தாங்களே. இங்கே பாருங்க எப்படி வந்தாங்க. இந்த அவாவை காண நம்ம தேடிக்கிட்டு நடக்க முடியாதுன்னு நமக்கு முன்னாடி வந்து நின்றுருக்காங்க பாட்டி. தண்ணி இல்லை முற்றிலும் ஏமாற்றம். தண்ணி கொட்டும் என்று நினைத்து வந்தோம், ஆனால் தண்ணி கொட்டவில்லை. ஏமாற்றம், 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 ஏமாற்றம். எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாகி விட்டது. தண்ணி இல்லைங்க, எவ்வளோ தண்ணி. இங்கே பாருங்க, ஏதோ வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. வேட்டை தடுப்பு முகாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்னன்னு தெரில. இதில் தான் நம்ம குளிக்கணுமா? கம்முன்னு கீழே இருந்துக்கலாம் இருக்குது. சரி வந்தாச்சு, வேறு வழி இல்லை. தண்ணியே இல்லை. கூப்பிடுறாங்க அண்ணன். ஏற்கனவே திருக்கோஷ்டூரில் இருக்காங்க, அதுக்கு போனேன். போனால் மாங்காய் பிடிங்கிடலாம்.